வெல்கம் டு மை சேனல். நம்ம வந்து 4th ரோமன் வரைக்குமே மெமரி இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ பிராத்மிக்கில் 5th ரோமன் பார்த்திங்கன்னா நமக்கு மீனிங்ஸ் இருக்கும். மீனிங்ஸ் கொஸ்டின் பேப்பரில் ஒரு 8 or 6 கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம 3 கின்கி தீன் கா அர்த் लिखिएला यदि 3 எழுதுனா போதும். மீனிங்ஸில் 5th ரோமனில் பாருங்கள். ஆபூஷன் ஜுவல், आवाज साउंड, सटर्न रॉक, विदेश फॉरेन कंट्री, छुट्टी हॉलीडे, विवाह वेडिंग. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா साबुन सोप, सुविधा सुविका सुविकाना फैसिलिटी वसதி, पढ़ाई एजुकेशन, भेदभाव डिस्क्रिप्शन डिस्क्रिप्शनेशन वेறுபாடு डिफरेंट, आंदोलन रिवॉल्यूशन, कमजोर वीक, जानवर एनिमल, लहर वेव, शरीर बॉडी, अनाज ग्रेन, काश क्लासरूम, खरीदना टू बाय, जरूर नेसेसिटी, होशियार एफिशिएंट, सत्पना எஸ்டாப்ளிஷ். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா புக் பேக் முன்னாடியும் இந்த மீனிங்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு 7 லெசன், அந்த 7 லெசனுக்கு பின்னாடி இருக்கிற மீனிங்ஸும் படிச்சிருங்க. அது இல்லைன்னா இதில் இருக்கிற எல்லா மீனிங்ஸுமே மெமரி பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு. மீனிங்ஸ் எல்லாம் ஃபுல்லாக படித்தோம்னா ஆனால் எனி 3 தான் வரும். நெக்ஸ்ட்டு ரோமன் பார்த்திங்கன்னா ரோமன் நம்பர் 6th. ரோமன் நம்பர் 6th பார்த்திங்கன்னா தீன்கி விலோம்கா ஷப்த், ஆப்போசிட், எதிர்ச்சொல் தமிழில். அந்த எதிர்ச்சொல் அப்படி தான் எல்லாமே புக் பேக் முன்னாடி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் गाँव, शहर, डेट, सीता, सूर्योदय, सूर्य अस्त, सुंदर, गुरु, विदेश, स्वदेश, अच्छा, पूरा, जल्दी, धीरे धीरे, सुस्त सुस्त, बहुत कम. இப்போ இந்த மாதிரி இந்த மீனிங்ஸ் இருக்கும். இதே மாதிரி தான் ஆப்போசிட்லி மீனிங்ஸ் மாதிரியே தான் எனி 3 வரும். 7 லெசன்ஸ்க்கும் நம்ம ரீட் பண்ணிக்கணும். நீங்கள் இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் மட்டுமே படிச்சிங்கன்னா போதும். ऊपर, उधर, इधर, छोटी, बड़ी, ज़्यादा, कम, कीमती, सस्ता, देना, लेना, आना, जाना, नया, पुराना. இப்போ இந்த மீனிங்ஸ் இதில் இருக்கிற ஆப்போசிட்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. எனி 3 தான் எழுத போகிறோம். இன்றைக்கி நம்ம வந்து 5th 6th ரோமன் பார்த்துருக்கோம். நாளைக்கு 7th 8th ரோமன் பார்ப்போம். இதெல்லாம் எக்ஸாம்க்கு வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா ரீட் பண்ணுங்கள். என்ன டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க.